ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃபிஷிங் பாலா. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து விரால் அடிக்கிறதுக்காக ராடு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பால் செட் போகிறதுக்காக ஒரு ராடு வாங்கிக்கிறோம். அதெல்லாம் இப்போ பார்ப்போம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அன்பாக்சிங் பண்ணுவோம், எல்லோரும் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து பச்சை தவக்களை பார்க்க போகிறோம். ஏன்னா பச்சை தவக்களை மீன்கள் வந்து பிடிக்க வரும். அதனால தான் நம்ம இந்த பச்சை கலரில் எடுத்துருக்கோம். நல்லாவும் ஜொலிக்கும். மீனுக்கு வந்து தவக்கலைன்றது பிடிக்கும் இல்லை, அதனால் பச்சை தவக்களை வாங்கியிருக்கோம். பாருங்கள், பச்சை கலர் இருக்குது. இதோட ரேட்டை பாருங்கள், 370 ரூபா. இந்த சின்ன ரேட்டோட ப்ரைஸு 370 ரூபா. வாங்க நம்ம அடுத்தது பார்ப்போம், அடுத்த தவக்களை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பிளாக் தவக்களை. இது ஏன் பிளாக் தவக்கலைன்னு பார்த்தீங்கன்னா, மீன் வந்து நல்லா அந்த பிடிக்கும். அதனால் பிளாக் தவக்களை. அதில் முள் இருக்குது பாருங்களா, அது நல்லா கிட்ட வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அது முள் 2 முள் இருக்கும். அப்புறம் அந்த கீழே ஒரு மாதிரி சில்வர் கலரில் இருக்குதுல்ல, அது வந்து நல்லா ஜொலிக்கும். அதுக்காக தான் அந்த அந்த முள்ளில் தான் விரால் மாட்டிப்பார். இவரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180 ரூபா. நம்ம அடுத்தது போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து பிரைடு பார்க்க போகிறோம். பிரைடுனா ஒன்றும் இல்லை, நரம்பு தான். அந்த நரம்பில் சைஸ் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு கெப்பாசிட்டியில் விரால் அடிக்கிறோமோ அதுக்கேற்ற ஒரு சைஸ் தான். இதில் பாருங்கள், இது BE4 பிரைடு. அதுக்கேற்ற கெப்பாசிட்டிக்கான விராலை நம்ம அடிக்க முடியும். இப்போ 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ கூட அடிக்கலாம் இந்த பிரைடில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 160 ரூபா. இதோட ரேட் அதிகமாகவும் இருக்குது. ஒரு 6 கிலோ 8 கிலோ பிடிக்கிற பிரைடு தனியாக, அதுக்கும் தனியாக இருக்குது. வாங்க நம்ம அடுத்தது பார்க்க போகலாம். நண்பர்களே, இப்போ நம்ம வெயிட்டான பொருளை தூக்க போகிறோம். வாங்க தூக்கலாம். பாருங்கள், இதான் வெயிட்டான பொருள். ராடுக்கு முக்கியமானது ரீலு தான். அந்த ரீலை பார்ப்போம் வாங்க. உங்களுக்காக தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணுன்றதுக்காக தான் நாங்கள் அன்பாக்சிங் உங்கள் முன்னாடி பண்ணுறோம். பாருங்கள், அந்த ரீலோட இதை கலர் பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், இதோட ரேட்டு ப்ரைஸு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இதில் இல்லை, இது பாக்ஸிங்கில் இருக்கும். இதில் ரேட்டை காணோம். இதோட ரேட்டு ஆனால் வந்து 1700 சில்லரை வந்துச்சு. ஏன்னா இதுலேயும் கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு மீன் பிடிக்க போகிறோமோ, இப்போ பீச்சிலலாம் பிடிக்க போனால் அதுக்கேற்ற ரேஞ்சு இதில் இருக்குது. இதை வந்து நம்ம பீச்சில் பிடிக்கலாம், அந்த கெப்பாசிட்டி இதில் இருக்குது. இப்போ இந்த பிரைடில் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி ரைட் போகணும், எப்படி பேக் போகணும், எப்படி ரொட்டேட் பண்ணணும், எது நம்ம டைட் வைக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் ராடை வச்சு மீன் பிடிக்க முடியும். நம்மளும் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறோம், நமக்கு தெரியுன்றதுனால நம்ம எல்லாத்தையும் நம்ம வாங்கி பண்ணுறோம். அதுக்காக நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. கண்ட்ரோல் அழகாக பண்ணணும். அப்போ தான் நம்மளால் கம்ஃபர்டபுளாக மீன் பிடிக்க முடியும். இதுலேயும் டைட்னஸ் இருக்குது. இதை நம்ம லெஃப்ட்டில் வேணால் லெஃப்ட்டில் மாற்றிக்கலாம், ரைட்டில் வேணால் ரைட்டில் மாற்றிக்கலாம். இதுக்கு வேணால் டைட் வச்சுக்க வேண்டியதான். டைட் வச்சா இப்போ டைட் ஆகிடுவார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது டைட் ஆகிடுவார். இப்போ இதுலேயுமே இதை பாருங்க, இது போனீங்கன்னா ரொட்டேட் பேக் ஆகாது, திரும்ப ஆகாது. இப்போ இப்படி அடிச்சிங்கன்னா ரொட்டேட் பேக் ஆகும். பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போ பேக் ஆகாது. தெரியுதுங்களா? அதே தான். இதில் நம்ம விஷயம் நிறைய கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தது நம்ம ராடு பார்க்கலாம். நண்பர்களே, அடுத்தது நம்ம ராடு பார்க்க போகிறோம். நம்ம வாங்கிற ராடு பார்த்தா 2 வகையாக வாங்கியிருக்கோம். இதில் இப்போ ராடை காட்டுறேன், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அது எப்படின்னு 2 வகைன்னு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வகை ராடு. இது எதுக்காகனா, கிட்ட வந்து பாருங்கள், இதில் வந்து அந்த திக்னஸ் கிடைக்கும், உடையாது சீக்கிரமாக. பால் செட்டும் இதில் நம்ம நல்லாவே போட முடியும். பால் செட்டில் மாவு போடுறோம்ல, அந்த மாவு செட்டு நமக்கு கெப்பாசிட்டி வேணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஆனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சோன்னா நல்லா அடிக்கலாம். எத்தனை கிலோ வேணால் அடிக்கலாம். இந்த இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை அடின்னு பாருங்கள். வேணும் என்னை விட 1000 உயரமா தூரம் இருக்குது. பார்த்தீங்களா? இது ஒரு வகையான ராடு. அடுத்த ராடை நம்ம பார்ப்போம் வாங்க. அடுத்த ராடு பார்க்க போகலாம். இவர் அந்தமாரி ஏரியில் போடுறதுக்காக இல்லை,
இவரை நம்ம பீச்சிலேயே போடலாம். இவரோட கெப்பாசிட்டியை பாருங்கள். இவர் ஒரு பிராண்டடான பொருள். இவரோட ரேட்டு கூட இதிலே இருக்கும் பாருங்கள். பாருங்கள், இப்போ நான் இதை செட் பண்ணி காட்டுறேன் வாங்க. இவர் வந்து ஹைட்டை பாருங்கள், இவரோட ஹைட்டை பாருங்கள். அதே தான், ரெண்டுமே சேம் ஹைட்டு தான், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் இவரோட ரேட்டு ஏன் அதிகமாக இருக்குன்னா, இவரோட வளையிற கெப்பாசிட்டியை பாருங்கள், இவர் வளையிற கெப்பாசிட்டியை பாருங்கள். பாருங்கள், இதனால தான் மீன் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இதனால் வர முடியும். இதில் வர முடியாது. இதில் பால் செட்டு இது உடையாது சீக்கிரமாக. பால் செட்லேயும் அடிக்கலாம், இதில் எது வேணால் போட்டுக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பால் செட் போட முடியாது, ஏன்னா நம்ம வெயிட்டு தாங்காது. இதுக்கான ரேஞ்சு ஒன்று இருக்குது, இந்த ரேஞ்சை கூட பார்த்துக்கோங்க. அதனால தான் இந்த ரேஞ்ச் அப்பயே கொடுப்பாங்க. அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இத்தனை கிராம் இத்தனை இது தான் நம்ம யூஸ் பண்ணணும்னா இதில் அதை தான் யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்ததாக நான் உங்களுக்காக இந்த தூண்டிலில் விராலை எப்படி போட்டு தவக்கலையை போட்டு எப்படி இழுக்கிறது எப்படி காட்டுறதுன்னு நாங்கள் அடுத்த வீடியோவில் காட்டுறோம். நான் இப்போ ஃபிட் பண்ணி எப்படின்னு சொல்லிட்டு பண்ணி காட்டுறோம். ராட் ஹோல்ஸ் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னா, இது இருக்குல்ல, இதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஃபிட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபிட் பண்ணிட்டேன், விடாது. நம்ம அதேமாரி பிடிக்கும் போது இங்கெல்லாம் பிடிச்சி ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஏன் இங்கே பிடிச்சி ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னா, இவர் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்போது இவர் நமக்கு டவுன் ஆவார். வெயிட்டில் நம்மளால் இப்படி தான் சென்டராக கண்ட்ரோல் பண்ணி ஹேண்டில் பண்ணக்கூடாது. இங்கே கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணலாம். அந்த எட்ஜையும் கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அதனால் கரெக்டாக கையை எங்கே பிடிக்குன்னா கரெக்டாக 2 விரல் கேப்பில் தான் இவர் இப்போ ஃபிட்டாக இருப்பார். எந்த கேப்லேயும் போக மாட்டார். கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு போட்டு ஒரு கை இந்த இடத்துல வச்சுக்க வேண்டியதான். இப்படி தான் அடிப்பாங்க. அடுத்து நம்ம நரம்பு அதில் ஃபிட் பண்ணி தவக்கலாம் செட் பண்ணலாம். வாங்க, இப்போ நம்ம நரம்பு செட் பண்ணலாம். நம்ம க்ளவுஸ் அவுத்துக்கலாம். அதுக்காக நரம்பு கிட்ட வாங்க. நரம்பு இப்போ டைட்டாக இருப்பார், இப்போ வரமாட்டார். இதுலேயும் லாக் இருக்குது. இப்படி பண்ணிங்கன்னா அன்லாக்கு, இப்படி பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ நம்ம கரெக்டாக அதுக்கு கோடு வச்சுட்டு லாக் பண்ணி நம்ம கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி இதில் டைட் இருக்குது. இந்த சுற்று இல்லைங்களா, இதை நம்ம இப்படி சுற்றி விட்டிங்கன்னா இப்போ சுற்ற மாட்டார், ரிவர்ஸில் சுற்ற மாட்டார், டைட் ஆகிடுவார். இப்போ நம்ம கம்ஃபர்டபுளாக வச்சு நரம்பு அழகாக ஒன்று ஒன்றா கோத்துன்னு போய் நேரிக்க வேண்டியதான். நான் கோத்து காட்டுறேன். கோத்து காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தாச்சு. நமக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக பண்ணிட்டாரு. இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரொட்டேட் சுற்றிக்க வேண்டியதான். இது நமக்கு போதும். அதனால் இது வச்சு இப்போ நம்ம தவக்கலாம் போடலாம். பாருங்கள், உங்களுக்கு கிட்ட காட்டில் உள்ள அதை பாருங்கள். இவர் ஓப்பன் ஆகிட்ட உடனே தான் இந்த 2 முள்ளும் தெரிஞ்சுங்களா, இந்த வெள்ளை ஜொலிக்கிறது. இதை பாருங்கள், இப்போ ஜொலிப்பார். இதனாலேயும் மீன் வந்து அடிக்கும். அதுவும் இல்லாமல் இவர் நல்லா ஜொலிப்பார். வெயிலுக்கு ஏற்ற மாரி நம்ம எப்போ வேணால் அடிச்சிக்கலாம். பகலில், நைட்டில், இரவில் கூட அடிக்கலாம். அதேமாரி இப்போ நான் கோத்து காட்டுறேன். இதை வாங்க, இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம்.
அதுக்கு முன்னாடியும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன ஆங்கிள் ஃபிட் வாங்கினா தான் நம்மளால் முடிச்சு போடாத அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை ஒன்று வாங்கி நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா வரும், 1 10 ரூபா. வாங்க செட் பண்ணி காட்டு அடுத்த வீடியோ வாங்க. போதும். இப்போ நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஆகிட்டார். கரெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி ஆகிட்டாரா? இப்போ பாருங்கள், நான் தூண்டி ரெடி ஆகிட்டார். இப்போ நம்ம க்ளவுஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஆற்றுல போடலாம். வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைக் அடிக்கலாம். அங்கே போய்ட்டு ஆற்றுல போய்ட்டு ஸ்ட்ரைக் அடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஆற்றுக்கு வந்துட்டோம். முதல்ல அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைமு போட போகிறேன். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் தட்டுங்க, லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பிடிக்கிற யார் எங்களுக்காக ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த மீன் தரப்படும். ஃபஸ்ட்டு மீன் அவங்களுக்கு தான் தந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோலாம் அப்டேட் பண்ணுவோம். வாரம் யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த மீன் இலவசமாக தரப்படும். நன்றி. உங்களுக்கு சொன்ன மாரி தான் இந்த ஆங்கிளில் தான் பிடிக்கணுமே. அப்போ தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக போட முடியும். அல்லது இப்படியோ போடலாம், எப்படி வேணால் போடலாம். அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்படி போடும்போது பாருங்கள், இதுவே வெயிட் அடித்து இறக்குற மாதிரி இருக்கும். அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ நான் போட்டு காட்டுறேன், வாங்க வீடியோவில் பார்க்கலாம். எப்படி தவகளை மீன் பிடிக்குன்னு சில பேருக்கு டவுட் வரும். இப்போ பாருங்கள், தவகளை உள்ளே போகாது, தண்ணி உள்ளே போகாது, மேலே மிதக்கின்னு வருவார். இப்போ பாருங்கள், நம்ம தவகளை இப்போ அங்கே இருக்குது, அந்த இடத்துல அங்கே ஊண்டிடுச்சு. தெரிஞ்சுங்களா அவங்களுக்கு? இங்கேருந்து தெரியாது. இப்போ நான் இழுக்கிறேன் பாருங்கள், அப்போ தான் நீ நம்புவீங்க. இந்தமாரி வரும்போது மீன் வரதை பாருங்கள், மேலேயே மிதக்கிட்டு வருது பாருங்கள். சின்னதாக ஒரு பட்டை இருந்துச்சுல, அது ஜொலிக்குது பாருங்கள். அதை பாருங்கள், நம்ம ஃப்ராக் இது வந்துச்சா. திரும்ப உங்களுக்காக இன்னொரு வாட்டி போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த லாக்கு எடுக்கணும். ஒரு கையில் பிடிச்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மீன் இல்லை. நம்ம அன்பாக்சிங் பண்ணோம். இன்றைக்கி தான் முதல் நாள் அன்பாக்சிங் பண்ணோம். அதனால் உங்கள்கிட்ட காட்டணுன்றதுக்காக தான் இங்கே நம்ம சும்மா ட்ரையல் பார்த்தோம், போட்டு தான் பார்த்தோம். நாளைக்கு பார்ப்பீங்க ஃபிஷ்ஷிங் ஹண்டிங் பாலாவை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மீனுக்கான பால் செட்டு மட்டும் இல்லாமல் நம்ம ராடில் விரால் பிடிக்கிறதும், ராடில் வந்து பால் செட் பிடிக்கிறதும், நம்ம வகை எல்லாத்துலேயுமே மீன் பிடிக்கணுன்ற ஒரு ஆசையில் தான் இப்போ நம்ம ராடு வாங்கியிருக்கோம். பால் செட்டில் மட்டும் நாங்கள் பால் செட்டு மட்டும் போட மாட்டோம், பிடிச்சி காட்ட மாட்டோம்.
போன வீடியோவில் உங்களுக்கு பால் சைட்டில் மீன் பிடிச்சதை பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஒரு 3 கெண்டை பிடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடியும் பிடிச்சிருக்கோம். 1.5 கிலோ 2 கிலோ 3 கிலோலையும் பிடிச்சிருக்கோம். அது வந்து அப்போ வந்து நாங்கள் சேனல் ஓப்பன் பண்ணல, இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு மீன் பிடிக்கும் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஃபிஷ்ஷிங் பாலாவை பார்ப்பீங்க. அடுத்த மிகப்பெரிய மீனை நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த மீனை நேரடியாக வீட்டுக்கு போய் தரப்படும். அது இல்லாமல் தந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். நன்றி.